So in today's show, we have a doctor, an orthopedician, and also a public serviceல ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒரு பொலிட்டிஷியனும் இருக்காரு. We welcome you to the show, sir. தேங்க்யூ தேங்க்யூ So இனி வரும் conversationல we will have a brief conversation about you and your services. தேங்க்யூ டெஃபினெட்லி இல்லை. சார் நீங்க ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான ஃபீல்டா இருக்கும். பட் டிரான்சிஷன் டு த பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு மேசிவான ஒரு ஷிஃப்ட் இருக்கு. ஸோ அதோட காரணம் என்னவா இருக்கும்? அது ஒரு பர்சனல் காலா இல்ல எதனால அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கிளாரிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து டிரான்சிஷன் அப்படின்றதே இட்ஸ் அ வே பிக் வேர்ட். கண்டிப்பாக டிரான்சிஷன் கிடையாது. நான் வந்து ஆர்த்தோ இஸ் மை ப்ரொஃபஷன், பாலிடிக்ஸ் இஸ் மை பேஷன். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து 100% அது ஒரு பர்சனல் காலிங் மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபாதரு எல்லாருமே நான் பார்த்து வளர்ந்த அந்த ஒரு குடும்ப சூழலில் வளர்ந்ததுனால எனக்கு அது மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு அதிகமாகி நான் இப்போ அந்த சோஷியல் சர்வீஸில் இப்போ அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறேன். ரூட் காஸ் அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை இதனால தான் நான் இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அகெயின் மை இன்ஸ்பிரேஷன் இஸ் மை ஃபாதர். அவர் தான் சின்ன வயசுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சுருந்தாங்க, என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்றது எனக்கு அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸாக இருந்ததில்லை. ஓரளவுக்கு தெரியும் இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்றது. ஒரு வயசான பிறகு நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது உங்கள் அப்பாவால் தான் நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறேன், உங்கள் அப்பா எங்களுக்கு உங்கள் ஃபாதர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருந்துருக்காங்க, ஒரு 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 பெனிஃபிட்டட் ஒரு க்ரௌடை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே உங்க வாழ்க்கையில அப்பா வந்து ஹீரோவா இருப்பாங்க. பட் உங்க அப்பா வந்து ஒரு ஊருக்கே ஹீரோ அப்படின்றப்ப கண்டிப்பா நீங்க இன்ஸ்பயர் ஆகாம இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா அதெல்லாம் நம்ம பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எனக்கு ஒரு மனசளவில் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கும் கிடைச்சிராதா ஒரு ஏக்கம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர் மாதிரி அந்த அளவுக்கு செய்ய முடியாட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்னால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்ய ஆரம்பிக்கணும்னு நினச்சது தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்க சோஷியல் சர்வீஸ்க்கான ஒரு அடித்தளமாக நான் நினைக்கிறேன்.